ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ரொம்ப க்ரீமியான ஆரஞ்ச் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் ஆரஞ்சு. எல்லாருக்குமே தெரியும். ஆரஞ்சை இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பண்ணி கொடுத்தா அதில் இருக்க ஃபைபர் எல்லாமே முழுக்க குழந்தைங்களுக்கு சேரும். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க் வச்சு நல்லா உள்ளே விட்டு எடுத்தோம்னா விதையெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நீட்டாக ஈஸியாக நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆரஞ்சு சொலை எடுத்து லைட்டாக ஒரு அமுக்கி பார்த்தோம்னா அதில் கொட்டை இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரீமியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஷேக் மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே திக்காக கிடைக்கும். நம்ம ஜூஸரில் நல்லா அப்படியே புழிஞ்சு கொடுக்கறத விட அது தண்ணி மாதிரி இருக்கும். அதை விட இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. முக்கியமாக கடையில் இருக்க ஸ்டைலில் நம்ம வச்சு டிஸ்ப்ளே பண்ணி கொடுத்தா இன்னுமே ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஜூஸை ஃபுல்லாக நம்ம குடிக்க வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக உள்ளே விட்டு எடுத்தாலே விதையெல்லாம் விழுகுது பாருங்களேன். எல்லா சொலையிலையும் நம்ம அந்த விதையை லைட்டாக விட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாக சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் சீடு மிஸ் ஆனால் கூட அந்த ஜூஸே கசப்பாக மாறிடும். அதனால் லைட்டாக இப்படி ஒரு அமுக்கி பார்த்துடணும். கையில் எடுத்து அமுக்கிட்டோம்னா சின்ன விதையாக இருந்தாலும் அது அழகாக வெளியே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஈஸியாக இந்த மெத்தட் மூலமாக நம்ம அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செக் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். ஏன்னா பெரிய நாராக இருந்தால் கூட நம்மளுக்கு இதில் தங்கிடும். நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டோம்னா அடியில் மேக்ஸிமம் போயிடும். கொஞ்சம் இருக்க கசடெல்லாம் தங்கிடும். ஸோ ரொம்ப க்ரீமியாக பார்த்தா மாசா மாதிரியே இருக்குது இந்த ஆரஞ்சு ஜூஸு. நம்ம பேக்கடு டின்னில் வர ஜூஸ் மாதிரியே நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிட முடியும். சுகர் கூட உங்களுக்கு அந்த ஃப்ரூட் ஸ்வீட் இல்லைன்னா சேர்த்துனிங்கன்னா போதும், இல்லைன்னா சுகர் சேர்த்தாமையே பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வெயில் காலத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் குடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ் தான். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.